அடுத்ததா தனுசு ராசி சார். அவங்க இப்படியே தான் இருக்காங்க. ஆனால் அது எப்படி ஆக போகுது, அந்த அம்பு எங்கே போய் சுருவ போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. 2026 எப்படி இருக்க போகுது? பாதகம் இல்லைங்க. பாதகம் இல்லை, சாதகம் தான். சாதகம் தான். இருந்தாலும் ஒரு தகவல் அவங்க சொல்லி ஆகணும் இல்லையா? எல்லோருக்கும் எல்லா காலகட்டமும் யோகமான காலகட்டமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏற்றம் இருக்கும். அப்போ கிரகங்களுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கும். அப்போது சனி பயிற்சியின் போது 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து நன்மையான பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சனி 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ அங்கே போன உடனே கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் நலிவுகள் இல்லை சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இல்லை தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை சனியுடைய பார்வை இருக்குது பாருங்கள், 10ஆம் பார்வை, அது ராசிக்கு கிடைக்க போகுது. அப்போது எல்லாவற்றிலுமே இவர்கள் ஒழுக்கம் உட்பட இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப கவனம் வேணும். நோய் நொடிக்கு ஆளாகலாம், ஒழுக்க குறைபாட்டினால் அவமானத்திற்கு ஆளாகலாம், உடல் நலிவு ஏற்படலாம். அப்படிங்களா? சனியுடைய பார்வை, சனி என்னென்ன கர்ம வினையை வாங்கி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் அனுபவிக்கணும். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையில் 3ஆம் இடத்துல ராகு. என்னதான் பிரச்சனை வரட்டும், யார் வேண்டுமென்றால் வச்சு செய்யட்டும், என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் வச்சது தான் சட்டம். அந்த நிலைப்பாட்டினை 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற யோகக்காரன் ராகு கொடுத்துட்ருப்பார். அப்போது நெருக்கடிகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கும். 9ல் கேது, தெய்வ அருள் நிச்சயமாக உண்டு. ஆண்டின் தொடக்கத்திலேயே குருவுடைய பார்வை. அப்போது ஒரு பக்கம் அடி வாங்கினாலும் மற்ற 3 பக்கங்கள் யோகம் இருக்கிறது. பயப்படாதீங்க, சொல்ல பயப்படாதீங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, புரியுங்களா? இப்போ சனி போகிறாரு, 10ஆம் பார்வை பார்க்குறாரு, அதே குரு பார்வையும் கிடைக்குது இல்லை? ஆமாம். ராசிநாதன் குரு ராசியை பார்க்குறாரு, இவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே. புரியுங்களா? அப்போது சுபத்துவம் என்பது நிச்சயமாக 2026 தனுசு ராசிக்கு உண்டு. திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் உண்டு, சொந்த வீடு உண்டு, மறுமணம் நடந்தேறும். அப்பா, இது எத்தனை பேருக்கான ஒரு பதில் எனக்கு சத்தியமா. 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வாழ்க்கை முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் நிச்சயமாக மறுமணம் நடைபெறும். கண்டிப்பா சார். எந்த தெய்வம் சார்? தெய்வம் அவங்களுக்கு குரு பகவான் தாங்க. வேற யாரும் கிரகத்தை பிடிங்க, அவரை பிடிச்ச போது வேற யாரும் வேண்டாம். குலதெய்வம். குலதெய்வ வழி. குலதெய்வம். சரி சார்.